உள்ள வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, உள்ள சூப்பரா இருக்கு. ஒரு ஆளுக்கு வந்து 1000 ரூபான்னு சொன்னாங்க. ராஜா, உன் முகத்துல நான் பயத்தை பாக்குறேன். நாங்கள் வந்து இன்னைக்கு ஏலகிரி போகிறோம். இன்னைக்கு தேதி வந்து ஏப்ரல் 25 ஓட்டு போட்டு நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக டூர் போக வந்திருக்கோம். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணி வந்து காலையில் டிஃபன் முடிச்சாச்சு. இப்போ தான் நாங்கள் ஏலகிரி மலை மேலே ஏற போகிறோம். வாங்க எல்லாருமே ஏலகிரி மலை மேலே போகலாம். நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோவில் வெயில் எப்படி இருக்குது, டிராஃபிக்லாம் எந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் சனிக்கிழமை வேறு சம்மருக்கு வந்து என்ஜாய் பண்ணலான்னு நம்ம எல்லாமே பார்த்துக்கலாங்க. நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம். மேலே ஏறும்போது கீழே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே காஞ்சி போயிருக்கு. அங்கங்கே தென்னை மரங்கள் தான் பச்சை பச்சைன்னு இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் மேலே போய் காமிக்கிறப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மேலே ஏறுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மழையே காஞ்சி தான் போயிருக்கு. ஆனால் கூட்டம் வந்து ஓரளவு சுமாராக வந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இன்னும் மேலே போயிட்டு கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? இப்போதான் போயிட்டுருக்கோம். வறண்ட வானிலையாக தான் இருக்குது இப்போதைக்கு. லாஸ்ட் டைம் வந்து இந்த டைம் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து செம்ம மழையில் வந்தோம். நான் வேணால் கொஞ்சம் கிளிப்ஸ் இருந்தால் இருந்தாக்கா நான் போட்டு காமிக்கிறேன் நாங்கள் எந்த அளவுக்கு மழையில் வந்தோம்னு சொல்லிட்டு. கொண்டை ஊசி வளைவு இதே மாதிரி தாங்க போயிட்டே இருக்கணும். இது மொத்தம் 14 கொண்டை ஊசி, இது 2வது கொண்டை ஊசி வளைவு. அது எல்லாமே நிறைய மழை ஏன் நாம் இப்போ தான் 7வது வளைவே தாண்டி இருக்கோம். என்னதான் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்தால் கூட அந்த சில்னஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது. பாதி தூரம் தாங்க வந்திருக்கோம் 7வது வளைவு. ஆனால் அப்பயுமே அந்த பைக்கில் போகிறப்ப அந்த சில்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இன்னும் மேலே போக போக எவ்வளோ சில்னஸ் இருக்குன்றது தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு மேலே போனதுக்கப்புறம் எவ்வளோ கூலிங் இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் ஏலகிரி மலை மேலே ஏறுற வழியில் சுத்தமான ஒரு தேன் கூடு பார்த்தோம். யாரும் இல்லாமல் தேன் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் ஒண்டர் வேர்ல்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். மேப் போட்டு தான் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் நாங்களாம் போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். அந்த தீம் பார்க் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சம்மருக்கு வந்து அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். மேப்பில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் காமிக்குது. இந்த மாதிரி ஜங்ஷன் ஒன்று வருது. ஏஜிஎஸ் ஒண்டர் வேர்ல்டு. ஆமாங்க, பேரை மாற்றி சொல்லிட்டாரு எங்கள் குழுவில் ஆர்வமான ஒருத்தர். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மேலே நம்ம வந்துட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குங்க. பெட்ரோல் தேவைப்படுறவங்க வந்து இந்த பக்கம் அந்த ஏஜிஎஸ் ஒண்டர் வேர்ல்டுன்னு இது போகிறோம்ல, இந்த பக்கம் வந்து யாரா தேவைப்படுச்சுன்னா போட்டுக்கலாம். இதய தீபம்னு ஏதோ போட்டிருக்கு. அதுக்கடுத்து நிலவூர் நரசிம்மன் கோவில். இந்த வழியிலே போயிடலாம் போல இருக்கு. ஆமாம், ஜலகம்பாறைக்கு இந்த பக்கமே ரூட் இருக்கு போல இருக்குது. செல்ஃபோன் சிக்னல்ஸ் பொறுத்த வரைக்கும் மேலே வந்து ஒரு சில இடத்துல நல்ல டவர் கிடைக்குது, சில இடத்துல மட்டும் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ செல்ஃபோன் சிக்னல் பற்றி வரும் பயப்பட தேவையில்லை. இங்கே பாட்டுக்கு வந்தாச்சு. வேற லெவல் உள்ள போலாம் வண்டி ஓட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் ஒண்டர் வேர்ல்டுன்ற இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு. உள்ள என்ட்ரன்ஸ் வரும் பாருங்க, ஓகேங்களா? இதை உள்ள நேராக போகிறோம். கூட்டம் வந்து இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க, ஓரளவு சுமாராக தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு வேளை வருவாங்களான்னு தெரியல. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது. நம்ம வந்து ஏஜிஎஸ் ஒண்டர் வேர்ல்டு அது. அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பார்க்கிங் எல்லாம் சூப்பராக பெருசாகவே கொடுத்துருக்காங்க. வண்டி தாங்க போதுமான அளவு கிடையாது. அதே மாதிரி எல்லாம் உள்ள டீப்பாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த இடம் வந்து தெரியவே மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், எல்லாருமே இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி உள்ளே வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே சூப்பராக இருக்குது. நாங்களும் வந்து என்னென்ன உள்ளெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நாங்கள் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். $7,000 கம் பண்ணுங்க. காசு கேட்டாங்க, கம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்கெல்லாம் சைல்டில் போடுங்கக்கா, ஒரு 1000 ரூபா கம்மியாக போடுங்கக்கா. பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள்,
இதுதான் டிக்கெட்டு. ஓகேங்களா, ஒரு ஆளுக்கு வந்து 1000 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஜிஎஸ்டியோட சேர்த்து அவ்வளோ வருதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சாப்பாடுக்கு வந்து 250 ரூபாயா, சாப்பாடு இல்லாமல் இருந்தால் வந்து 750 ரூபாயா. பார்த்துங்க, கிராண்ட் டோட்டல் 7000 ரூபாய் கொடுத்துருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். இதான் என்ட்ரன்ஸ். இது இருக்கு பாருங்க, இதான் என்ட்ரன்ஸு. वो 1 coin 10 रुपीज ऐसे खड़े को घुमा देंगे, 2 coin और जो मैगी पकड़ के दिखाएंगे उसको 1 कप चाय पिलाते हैं। चलो जाओ, 1 coin है नहीं पे बस जैसे मछली दिखा देंगे, 2 coins बना देंगे। चलो ले जाओ, 1 coin है सर, अभी आज खाली है। चलो 2 लगाओ नहीं coin, 2 नहीं 1 coin खाली है, खाली है। वो क्या हुआ था, वो अकेले ऐसे ही करा था। आज डाला तो आपको लगा दूसरा कोइन डाल दिया। कोइन एक कप चाय के चक्कर में अच्छा ऐसे भूख लगाएंगे, पहले से बेच के आदमी लगाएंगे 1 2 3 ये मछली को लगा देंगे, इसके डबल 2 बन आया, सब मजा नहीं आया, इसके गला बन में बस कम बैठो 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 तुम्हारा बनना है தூக்கின அப்படியே வந்து ஓடிடலாம். அதான் தூக்கின வந்து ஓடிடலாம். எங்க போச்சு? पॉकेट में तो नहीं रखा है, गाय नहीं ली ना राइट स्ट्रेट करो, बहुत सारे कॉइन का है आते, ये थोड़ा सा टी-शर्ट को हिला यो इरे ये मत रहा ओके चप्पल போற டேய் சூப்பர் சூப்பர் भैया ப்ரோ கையில காணோட प्लास्टिक वाले कप है और 3 बॉल 1 2 3 और 3 1 बॉल है 1 बॉल बॉक्स में लोग कर देते हैं और 1 बॉल और 1 बॉल इसका 1 हाउ मच बॉल ये तो डबल हो जाए। चलो जाओ ले जाओ बोल रहा है आज करो बोल एक इधर है 2 इधर हाउ मच बोल 2 बोल बोल रहा है 3 बॉक्स है ओ போடா டேய் சூர்யா ஒண்ணுதாங்க போறாரு. இர சிவா ஆறுமாங்கறா சிவா போடா. வீடியோ आप एक नोट ले लीजिए 100 खाली हो गए रिटर्न 200 10 100 रुपीस नहीं है हां 100 क्यों वो आदमी 100 रुपीस दे दो, तुम 200 क्यों दे दो। अच्छा 200 चाहिए हां अच्छा चलो 200 बन जाए तो रख लेना ओके ए हम और साथ कितने हैं 100 ज्यादा तेल में कितना चार्ज भी तेल नहीं अधिक ना 500 சொல்றா 200 200 करना 200 हां 100 करने से आप रखते हैं। चलो जाओ அவன 100 ரூபாய் வேணுமா எது சொல்லு चलो एक ने 100 बोल रहा है तुमको लगाओ ஊதுடா டேய் ஊது ஊது ओ 1 रुपया लगा इधर आ मैन बोलो 400 घुस சர் डबल हो गया ऊपर அவன் சொல்றது நமக்கு புரியல நம்ம சொல்றது
மந்திரத்தை தப்பா சொல்லிட்டு என்னடா பேப்பர்ல கட்ட நாமம் போட்டு போயிடனா மேஜிக் ஷோ போயிருக்காங்கல்ல ஏய் 100 ரூபாய் 500 ரூபாய் வர வச்சு தரோம் பார்த்தா 100 ரூபாய் தர சூப்பர் பா ஐயா வேற லெவல். ஆக்சுவலி லாக்கர் வாங்க வந்திருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா. 150 ரூபா அவங்க லாக்கருக்கு போச்சுன்னா 250 ரூபா. இது 200 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க போல இருக்கு. பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கிடுச்சு, அதுக்காக கிண்டல் பண்ணுறானுங்க. நான் கம்ப்யூட்டரில் காமிக்கிற மாதிரி எத்தனை லாக்கர் இன்னும் ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் கூட்டம் அந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. எப்பயுமே இப்படி தான் இருக்குங்களா? கூட்டம் மீடியமாக தான் இருக்குங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லாக்கர் இது தாங்க, நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. டிஜிட்டல் லாக்கர் இங்கே பாருங்கள், ஏஜிஎஸ்ன்னு போட்டு டிஜிட்டல் லாக்கர். நம்ம இதை வந்து இங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுது. ஓகேங்களா? பாத்ரூம்லாம் செம்மையாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், டாய்லெட்லாம் க்ளீனாக இருக்குது. அங்கே பாருங்கள் ஷவரோடு இருக்குது, குளிக்கிறதுக்கு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் எல்லாம் கரெக்டாக. போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா தீம் பார்க் போயிட்டுருக்கோம். இந்த தீம் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸ் ரைடு அதுக்கு இதுன்னு போயிட்டுருக்கோம். காத்தி இப்ப கை காட்டுங்களா? ஆட்டாம ஓட சொல்றான் அவனை. ராஜா, உன் முகத்துல நான் பயத்தை பாக்குறேன். நீ ஏன் பயப்படுற? ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரைடு இந்த கார் டேஷ் கார்ன்றாங்கல்ல, இந்த மாதிரி மொத்தம் வந்து 7 பெரிய ரைடுங்களாம். அடுத்து வாட்டர் கேம்ஸ் இருக்குன்னாங்க. இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? நல்லா ஃபன்னாக போயிட்டுருக்கு. கூட்டமாக அந்த அளவுக்கு கிடையாது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது வரலாம். ஃபேமிலியோடு வரவங்க, குழந்தைங்களோட வரவங்க தாராளமாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாங்க. உண்மை எந்த கேமுமே வந்து பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே சூப்பராகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. புதுசாக இப்போ தான் திறந்துருக்கிறதுனால நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்குது. அந்தளவு மக்கள் யாருக்கும் ஒன்றும் தெரியாததுனால நம்ம இப்போ குயின்ஸ்லேண்டு, ஒண்டர்லா, எந்த இது போனாலும் சரி, சென்னை சைடு ஆகட்டும் இல்லை கோயம்புத்தூர், எங்கே போனாலுமே கூட்டம் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்தளவுக்கு கூட்டமே கிடையாதுங்க. மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் லைனில் நின்னா போதும். எந்த ஒரு கேமும் அந்தளவுமே அட்டன் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. அதேமாதிரி வாட்டர் கேம்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமாக இருக்குது.
எத்தனை தாண்டா இருக்கிறேன் पकड़ो ना तरी रवा ओ माला का भैया ए पकड़ो हां पुड़ी 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 समो पुड़ी पुड़ी कन्नी साहब कन्नी पुड़ी पुड़ी இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வண்டர் வேர்ல்டுன்ற தீம் பார்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது ஓகேங்களா. நம்ம வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓணம் அரணை இங்கே பாருங்கள் ஓநாய்கள்லாம் இருக்குது. இது உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. பார்க்கலாம் இருங்க நம்ம மேலே வந்து விட்டுக்கலாமா இதை வந்து மேலே வச்சு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுலாம் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா. நக்கிச்சுனா செத்துருவானா எத்துட்டுனா காத்தி நம்ம ஆரம்பத்திலிருந்து வீடியோல கவர்ல இருக்கிறான். முடி நக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனாலாம் மேலே எடுத்து விட்டாங்க கொஞ்ச நேரம். அதுக்கடுத்து வந்து பேர்ட்ஸ் வந்தோம். அந்தளவு பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதிகமாகலாம் இல்லைங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. எதுவும் மேலே வந்து சாப்பிட்றதுக்கு வர்றதோ மற்றபடி எதுவுமே இது பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. சும்மா ஜஸ்ட்டு நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வராங்களா அவ்வளோதான். இதே ப்ரைவேட்டுக்கு போனால் சூப்பராக அதில் வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. இந்த பேர்ட்ஸுக்கு வந்து குவான்டிட்டியே கம்மியாக தான் இருக்குது. அது வராது. கடிக்கும் போது கிட்ட போறீங்க கண்ணு பிடிச்சிருப்பது ஏன்னா பார்த்து எடுத்துட்டேன். செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்குங்க பேர்ட்ஸ்லாம். சூப்பரா இருக்குங்க, நம்ம ஜாலியா வந்து ஃபன் பண்ணலாம். ரொம்ப அசிக்கிட்டீங்கன்னா பண்ண முடியும். புரியுதா? போதுவா நீ நானா பிடிப்பேன் ரொம்ப சிவா எங்க காணோம்?
பார்த்தீங்கன்னா இங்கே கோழி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கோழி அதுக்கு எதிர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த புறா இருக்குது. இதுக்கெல்லாம் இவங்க ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் பேர் எழுதி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எனக்கெல்லாம் ஒரு சில பேர்லாம் தெரியவில்லை. முயல் குட்டி இது என்ன வகையான முயல், வெளிநாட்டு முயலா இல்லை தமிழ்நாட்டு முயலா அப்படின்றது எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்கன்னா இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இவங்க தான் அதெல்லாம் ஒவ்வொருத்துக்கும் நேம் எழுதி வைக்கணும். அங்கே பாருங்கள், அந்த இதுக்கு அடியில் ஒன்று படுத்துட்ருக்கு, சண்டை கோழின்னு நினைக்கிறாரு. சேவல் இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அடியில் தெரியுதுங்களா இல்லையா அவங்களுக்குன்னு தெரில. அந்த இது அடியில் படுத்துட்ருக்கு. வந்து எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது. பேர் எழுதி வச்சானா நல்லாயிருக்கும். ஒன்று பாருங்கள், எலி பாருங்கள், எவ்வளோ பெரிய எலி பாருங்கள், வெள்ளை கலர் எலி. இந்த வாத்து கூட்டத்துக்கிட்ட ஒரு வாத்து கூட்டம் வந்து அமகலம் பண்ணிங்குதுங்க. இது வந்து குட்டி ஆடுங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. குட்டி ஆடு குட்டியில் குள்ளமான வகை குதிரைங்க இது வந்து. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனத்தில் குட்டி எல்லாமே குட்டி வகையான குட்டி மாடுங்க. மாடு குட்டி பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. ரெண்டு பேருடா போன விட்டுவாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து பிடிச்சிக்கோ. அவ்வளோதான், அது இருக்கிற வெயிட் மொத்தம் டபுள் இப்போ அள்ளு கையில் பாருங்க பாரு. அவ்வளோ 100 ஃபீட்டுங்களாம் இந்த காட்டன மாதிரி சுற்றுறது. இதுக்கடுத்து ஃபுல்லாக இங்கே பாருங்கள் தண்ணி தான், ஃபுல்லாக தண்ணி கேம் தான். அந்த நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கேம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மேலே ஏறுதுங்கள்ல, இது இருக்குல்ல, இந்த ராட்டெல்லாம் பின்னாடி ரெடி பண்ணிக்கிறாங்க. இதில் தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். போயிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கேம் தான், கம்ப்ளீட்டாக வாட்டர் கேம் தான் சுற்ற போகிறோம் உள்ள. ஏஜிஎஸ் ஒண்டர் வேர்ல்டில் சில முக்கியமான அப்டேட்ஸ் கொடுக்குறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டுங்க. நீங்கள் வந்து அவுட் சைட் ஃபுட்டை உள்ளே எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டிக்கெட் வாங்குறீங்களே என்ட்ரி டிக்கெட்டு, அப்போவே ஃபுட்டுக்கும் சேர்த்து பே பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் தனியாக உள்ளே போய் கேன்டீனில் நீங்கள் ஃபுட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரேட் வந்து ரொம்ப கூட வருது. அதனால் என்ன பண்ணுங்கள், டிக்கெட் வாங்கும்போது சேர்த்து வாங்கிடுங்க. இது மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்குது. அண்ட் நான்வெஜ் வந்து லிமிட்டட் தான், வெஜ்ஜு வந்து அன்லிமிட்டடாக வந்து தராங்க. அண்ட் ரெண்டாவது அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய வாட்டர் ரைட்ஸ்லாம் உள்ளே இருக்குதுன்றதுனால ட்ரெஸ் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிடுங்க.
நாங்கள் இப்போ அந்த ஏஜிஎஸ் ஒண்டர்லேண்ட்லாம் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் இப்போ மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். இப்போ சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி ஆகுது. ஸோ 6 மணி டைமில் வந்து கொஞ்சம் அந்த கூலிங்னஸ்லாம் வந்து நல்லா வண்டியில் போகும்போதே ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏஜிஎஸ் ஒண்டர்லேண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து வாட்டர் கேம்ஸ்லாம் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா ஃபோன்லாம் அடைஞ்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் லாக்கர்லேயே வச்சுட்டு போயிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1 மந்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு 1 டே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏலகிரியில் நம்ம நிறைய இடத்துல அந்த ஃபண்டரா பார்க் போயிருப்போம், மற்ற போட்டிங்லாம் போயிருப்போம். அதை தாண்டி இது வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு தீம் பார்க் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம இப்போ கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம கொடுக்குற மணிக்கு வந்து ஒர்த்து தாங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்து நம்ம எங்கே டூர் போகலான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.